விக்கிரவாண்டியில் நாளை வாக்குப்பதிவு நடைபெற இருக்கும் நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பும் பணிகள் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் குணாநிதி இணைக்கிறார். குணாநிதி, விவரங்கள். வணக்கம் நந்தா. அதாவது விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் நாளை நடைபெற இருக்கக்கூடிய சூழல்ல இந்த இடைத்தேர்தலில் திமுக, பாமக, நாம் தமிழர் மொத்தம் 29 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறாங்க. 2,37,000 வாக்காளர்கள் வாக்களிக்க தயாராக இருக்கக்கூடிய சூழல்ல இவர்கள் வாக்களிக்க வசதியாக 276 வாக்குச்சாவடி மையங்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதுல 1349 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் என்பது பயன்படுத்தப்பட உள்ளது. தற்போது விக்கிரவாண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாகனங்கள் மூலமாக வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பும் பணி என்பது தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல இந்த வாக்குப்பதிவை கண்காணிப்பதற்காக 1355 அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. 220 மத்திய துணை ராணுவ படையினர் உட்பட கிட்டத்தட்ட 2651 பாதுகாவலர்கள் இந்த பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட இருக்கிறாங்க. தொடர்ந்து விக்கிரவாண்டி வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த காவல்துறையினுடைய பாதுகாப்போடு வாகனங்கள்ல அந்தந்த வாக்குப்பதிவு மையங்களுக்கு அனுப்பும் பணி என்பது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த பணி பத்தின விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி நேரில் பார்வையிட்டு தற்போது ஆய்வு செய்து வராங்க. நன்றி குணாநிதி, விரிவான விவரங்கள். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங்கை கொலை செய்தவர்கள் சட்டத்தின் முன்பு நிறுத்தப்படுவார்கள் என்று அவரது குடும்பத்தாரிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் உறுதியளித்திருக்கிறார். கடந்த 5ஆம் தேதி சென்னை பெரம்பூரில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக 10 பேர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இவ்வழக்கை காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் சென்னை அயனாவரத்தில் ஆம்ஸ்டாங் தற்காலிகமாக குடியிருந்து வந்த இல்லத்திற்கு நேரில் சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவரின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து ஆம்ஸ்டாங்கின் மனைவி பொறுக்குடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆறுதல் கூறினார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இந்நிலையில் ஆம்ஸ்டாங் கொலையில் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளையும் கைது செய்து சட்டத்தின் முன்பு நிறுத்துவோம் என்றும் அவரது குடும்பத்தாரிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்திருக்கிறார். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தொடர்ந்து தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். இது அனைவருக்குமான அரசு என்று தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் அனைவரையும் அரவணைத்து எளியோர் நலன் காக்கப்படும் என்று கூறியுள்ளார். காவல்துறை பாரபட்சமின்றி நெஞ்சுரத்தோடு கடமையாற்றும் என்று கூறிய முதலமைச்சர் நிச்சயம் நீதி நிலைநாட்டப்படும் என்றும் பதிவிட்டிருக்கிறார். இந்நிலையில் மாநிலத்தின் சட்ட ஒழுங்கு தொடர்பாக உயரதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். இதில் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா, உள்துறை செயலாளர் அமுதா, டிஜிபி சங்கர் ஜிவால், சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசிரதம், சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர். சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசிரதம் மற்றும் சென்னை காவல் ஆணையர் அருண் நேற்று புதிதாக பொறுப்பேற்ற நிலையில் இன்று முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.